வாக்கிங் ஒரு சோல்ஜர் எப்படி நடக்கணும், அவர் ஒரு கன் எடுத்து எப்படி இது பண்ணணும், ஷூட் பண்ணணும், அந்த அந்த வாக்கிங்கே மாத்தினார். அண்ணன் வந்து புதுமுகம் கிடையாது, ஆனா இவரோட முகத்தை புதுசா அது அவர்தான் நீங்களே சொல்லுங்கிற அளவுக்கு இருக்கு. நான் தான் சொல்லிட்டு போனேன். ஃபுல் கெட்டப்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிரர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? பயந்துட்டேன். இதெல்லாம் எத்தனை கிலோமீட்டர் ஓடினானே தெரியாது. ஓடினதை தாண்டி டேக்ஸ் போனதை தாண்டி அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா மைல் கணக்கா ஓடிடும். 80-90 kg இருப்பாங்க அவங்களே தூக்கிட்டு நாங்க 2 பேரும் ஓடணும். இவங்களால ஃப்ரீயா ஓடி வர முடியுது, என்னால பேக்ல தூக்கிட்டு ஓடி வரும்போது விழுந்தாச்சு. எனக்கு வந்து நான் மகாநல்லை விட வந்து கேடி பிளாக்ல ஒரு ரோல் சூப்பரா காமெடி. அவர் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாரு சரக்கடிக்கும் போது, நீங்க இப்போ முறுக்கிட்டு சீனுமே டைலாக் இல்ல, இதுல நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம காமெடி பண்ணணும் நம்ம காமெடி பண்ணிடுவோம், லைஃப் காமெடி ஆயிடுது. நடிகன்னா சேஞ்ச் அவர் கொடுக்கணும். நம்ம அதுக்கு என்னன்னா நான் நான்மானில் நடிச்ச பிறகு கத்தி ஆயிடு அந்த அப்படியே ஃபீல் பண்றாங்க. பங்கர்ஸ்குள்ள நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணுவோம், முடிச்சுட்டு மூச்சு விட முடியாது, ஒரு நிமிஷம் வெளில வந்துரும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேருமே? நல்லா இருக்கும். ஓகே. ஸோ வந்து சார் ஃபர்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். படத்தோட ட்ரைலர் பார்த்தப்ப வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டர் நம்ம படமாக எடுத்திருக்கோம். இதை எடுக்கிறதுக்கு வந்து சீமான் சார் கூட அதில் சொல்லியிருப்பார், தொடரணும்னா ஒரு சில விஷயத்தெலாம் ரொம்ப பார்த்து பத்திரமா தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சா அந்த கதை எழுதும் போது? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்த நம்மளோட இமேஜினேஷனில் எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் நடந்த சம்பவங்கள் எடுக்கிறது தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் அது. ஏன்னா நீங்கள் நடந்த சம்பவத்தில், அதுவும் இப்போ நிகழ்காலத்தில் நடந்த சம்பவத்தை எடுக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். அது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு தான் நம்ம எழுதும்போதே அப்படி தான் யோசிச்சு தான் எழுதணும். அதுக்கான உதவிகளும் கிடைச்சது, அப்படி தான் எடுத்தோம். ஓகே. ஸோ ரிலீஸ் டேட் ஆக்சுவலி படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது, ப்ரெஸ் மீட் ப்ரொமோஷன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. ஏன் இந்த டிலேன்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ என்னன்னா, இது ஒரு புதுமுகங்களை வச்சு எடுத்த படம். ஏன்னா இந்த படத்தோட வந்து கதாநாயகி சத்யாதேவி, இவங்க வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து புதுமுகம் கிடையாது, ஆனா இவரோட முகத்தை புதுசா அது அவர்தான் நீங்களே சொல்லுங்கிற அளவுக்கு இருக்கு. நான் தான் சொல்லிட்டு போனேன். அப்படி மாத்திருக்கோம். அதனால இப்போ சொல்ல போனா இவருமே இந்த படத்துல புது முகம் தான், அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம ரிலீஸ் பிளான் பண்ற டேட் இப்போ என்னன்னா, இது வந்து ரிலீஸ் பண்ணா வந்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ நாங்கள் டிசம்பர் மாதம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, டிசம்பருக்கு மேலே வந்து இந்த 15-20க்கு மேலே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. அப்போ என்னன்னா, இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவங்கவுங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கு இப்போ நம்ம ரிலீஸ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதாவது 15-20க்கு மேலே வந்து அந்த அந்த ஹாலிடேஸ் வந்துடும், வின்டர் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சம்மரில் எடுத்துகிட்டு இருந்த இதில் சம்மர் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா சம்மரில் ரொம்ப பெரிய படங்கள் வரும். அப்புறம் பொங்கல், தீபாவளி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப பெரிய ஹீரோஸ் படம், ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் அந்த படங்கள் வரும்போது நமக்கு தியேட்டர் ப்ராப்பராக கிடைக்காது. அதிகபட்சமாக ஒரு 40 தியேட்டர் தரோம், 30 ஸ்க்ரீன் தரோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கல் நடுவில் தான் இருந்தது படம். மற்றபடி இந்த படத்துக்கு வேற எந்த சிக்கலுமே கிடையாது. இது வந்து தியேட்டர் கிடைக்காதது பிளஸ் வந்து அந்த டைமிங் சிக்கல், அதுதான். இப்போ கூட அந்த சிக்கல் தான் நாங்கள் வந்து நவம்பர் 28 நாங்கள் அதை தான் வந்து ஃபீல் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப நம்பிக்கையோட ரிலீஸ்க்கு பயங்கரமா ரெடி ஆகி 1 வருஷம் காத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் தடவை காத்திருக்கும் போது பெரிய புயல், வெள்ளம் அப்படி வந்து ஒரு தடவை ஸ்டாப் ஆனிச்சு. ஸோ என்னன்னா, இப்படி எல்லா விஷயங்களையும் தாண்டி வரும்போது வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதன் அடிப்படையில கண்டிப்பா இந்த படம் வந்து டிசம்பர் 12 வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணி இப்போ அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தியேட்டர்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு, அதனால ரொம்ப நல்ல ஸ்கிரீன்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இந்த பிரச்சனை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் சார். அதுக்காக நம்ம வந்து போற போக்குல நம்ம வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்றதை வந்து ரொம்ப தெளிவா சுரேஷ் கமாச்சனா சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா இந்த படம் வந்து எல்லா மக்களும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அண்ணனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை படம் பார்த்துருப்பாங்க. திரும்ப பார்த்தாங்க சுரேஷ் கமாச்சனா. அதுல நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணோம். அப்படி பார்க்கும்போது அண்ணன் சொல்லிட்டாங்க, இது ரொம்ப உணர்வுபூர்வமான படம், இதை வந்து ரொம்ப சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், ரொம்ப பெரிய படங்களுக்கு நடுவில் கொண்டுட்டு போய் நம்ம சேர்த்து
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காகவே அவர் ரொம்ப தெளிவாக டேட் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனாலதான் இப்போ இந்த December 12 வந்து எல்லா பக்கமும் விசாரிச்சு ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. அதனால December 12, 2025 அடுத்த மாதம் நம்ம படம் வெளியே. ஸோ உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்கன்னா, ஒரு முதல் படம் அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படம் கமிட் பண்ணிட்டோம். நம்ம நடிச்ச 2வது படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல இந்த படத்துக்காக நாங்க வெயிட் பண்ணதே ரொம்ப நாள். ஏன்னா இதுல வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸுக்குமே அவங்க வந்துட்டு அவங்களோட படமா நினைச்சு பண்ண படம். எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு நல்ல படத்துல நம்ம ஒர்க் பண்றோம். சின்ன படமா இருந்தாலும் பெரிய விஷயத்த கேரி அவுட் பண்ணது அப்படிங்கும் போது எல்லாருமே ரொம்ப ஆவலா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது நாங்களும் வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு 1 year 2 year அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படம் பண்ணக்கூடாது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான கேரக்டர் பண்ணிருக்கோம், ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய கதாபாத்திரத்தை ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கிற ஒரு வெயிட்டிங்லயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம பண்ணுவோம், பாத்துக்கலாம், கண்டிப்பா ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அது சூஸ் பண்ணி பண்ணது. இப்போ இது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா வந்துட்டு ரொம்ப மனநிறைவா இருக்கு. ஓகே, நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்கோம், அது வரப்போகுது, அத தமிழர்கள் எல்லாருமே ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பர். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரிதான் அந்த இந்த ட்ரெய்லர்ல இருக்கிற நீங்க தான் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேக் ஓவர் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு அந்த அந்த ஃபுல் கெட்டப்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிரர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? பயந்துட்டேன். ஆக்சுவலி யாரோன்னு தெரியல. எனக்கு தெரியலன்னா நான் திருப்பி நான் தான் சொல்லிக்கலாம். பார்த்து என் ஒய்ஃபுக்கு தெரியல, என் பையனுக்கு தெரியல, ஸ்ட்ரீட்ல போனா யாருக்குமே தெரியல. அதோட என்னன்னா ஆடியோ லான்ச் நடந்தப்ப எல்லாரும் அந்த கேரக்டர் பத்தி பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீமானெல்லாம் வந்து வில்லன் நடிகர்னாரு. கடைசி வரைக்கும் வந்து அது நான் தான் தெரியல. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பாக்குறப்ப படம் பார்த்த பிறகு என்ன வாழ்த்தினாரு. ரொம்ப ஆக்சுவலி வேற ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சல்லீர்களை பத்தி, என்னோட கேரக்டரைசேஷன் பத்தி பயங்கரமா பேசினாரு. அந்த படம் வந்து வந்துச்சுன்னா லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், அது நான் தான். ஓகே, ஏன்னா அந்த போட்டோ இங்க ஒட்டி விட்டுருவோம், டிஷர்ட்ல போட்டுட்டோம். இல்ல அதே ஒரு சவால் என்னன்னா, அப்படியே தாடி முடிய வச்சுட்டே நடிச்சிட்டு இருக்கிறத விட நடிகன்னா சேஞ்ச் அவர் கொடுக்கணும். நம்ம அதுக்கு என்னன்னா, நான் நான்மான்ல நடிச்ச பிறகு கத்தி எடு அந்த அப்படியே ஃபீல் பண்றாங்க. இது போல இயக்குனர்கிட்ட நம்ம மாற்றும் போதுதான் நம்மளை வந்து ஷேப் பண்ணுவாங்க, அடுத்த கட்ட நகர முடியும். கண்டிப்பா. நான் மகானால் பிறகு நிறைய படங்கள் வெற்றி படத்தில் நடிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த நான்மானுக்கு அப்புறம் ஒரு பூரிப்பு இருக்கும்ல, படம் வரப்போகுது அப்படிங்கிறது. அது இந்த படத்துல வந்து 100% இருக்கு. அது கண்டிப்பா வந்து அந்த எண்ணம் போல் வாழ்க்கை போல கண்டிப்பா வந்து சிறப்பா அமையும். அறம் இருக்கு இதுல. ஸோ அறம் இருக்கிறனால அறம் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம பேசுவோம், போய் சொல்லுவாங்க அதெல்லாம். பட் இந்த படத்துல அறம் இருக்கு. ஸோ அந்த அறம் வந்து தோக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அப்படிங்கும் போது ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ரிப்ளிகேட் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த டைம்ல இருந்த பெண்கள் என்ன மாதிரி ஒரு மன தேயத்துல இருந்திருப்பாங்க, அவங்களோட விஷயங்கள் டோட்டல் லைஃபே வேற மாதிரி இருக்கும் போது அதை கேரி அவுட் பண்றோம் அப்படிங்கும் போது நீங்க இதுக்கு என்ன மாதிரிலாம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இப்போ இந்த வயசுல இருக்கிற அளவுக்கு எனக்கு அப்போ டீட்டெயில் தெரியாது. ஏன்னா ஒரு 20-21 ஏஜ்ல நான் அந்த மூவி பண்ணேன். இது சரியான கிளாரிட்டியா எனக்கு கைடன்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் பண்ண முடிச்சு. ஸோ என்டையர் கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர் அண்ணா தான். ஸோ என்ன இதுல சேலஞ்ச்னா, என்னோட இயல்பு நிலையிலேருந்து மாறி இன்னொரு கேரக்டரா நான் மாறணும். ஏன்னா நார்மலா பண்ற கேரக்டர் மாதிரி இருக்காது. அதையும் தாண்டி இது ஒரு கேரக்டரும் நான் அந்த சீன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன எப்படி இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு. அந்த பங்கருக்குள்ளேருந்து நாங்க வெளில வர அந்த மூச்சு விடுறதுக்காக நாங்க வெளில வரும்போதெல்லாம் ரொம்ப சிரமம். பங்கர்ஸ்குள்ள நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணுவோம், முடிச்சுட்டு மூச்சு விட முடியாது, ஒரு நிமிஷம் வெளில வந்துரும். ஸோ நடிப்புக்காக நாங்க பங்கர்ஸ்ல ஒர்க் பண்றதே எவ்வளவு கடினமா இருக்கு. உண்மையான போராளி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு உண்மையா இப்ப சொல்லும் போதே எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அவங்க அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்டையரா வந்துட்டு 2 பேருமே த்ரூ அவுட் எங்களுக்கு ஃபுல்லா இருந்தது எல்லாமே பங்கருக்குள்ளதான். ஸோ நாங்க எனக்கு பர்சனலா எனக்கு வந்துட்டு நான் ஒரு டயலாக் பேசும்போதும் ஒரு சீன்ஸ் பண்ணும் போதும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிற சில சீன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளேயே நான் போற மாதிரி எனக்கு இருக்கும். ஓகே இல்ல, இவங்க ஒரு பெண்ணா இருந்தும்
அவங்க அவேராகவும் இருக்கணும், ஆஸ் சோல்ஜராகவும் இருக்கணும், டாக்டராகவும் இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு 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 1 மினிட் 2 மினிட்ல அவங்க எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பண்ணும். அது வந்துட்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க இப்படி ஒரு போராளிகள் அப்படிங்கறத உணரும் போதெல்லாம் ஒரு பூரிப்பு, ஒரு சாட்டிஸ்பாக்சன் அந்த மாதிரி ஓகே அது மாதிரி அதை கரெக்ட் பண்ணுவார் டைரக்டர். நாங்க பண்ணுவோம் என்னன்னாலும் ஒரு ஒரு நடிப்பு தான் நம்ம வாழ்ந்தது இல்லைல்ல, அந்த வாழ்வியல வாழ்ந்தது இல்லைல்ல, இல்ல நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு கரெக்ட் பண்ணும்போது இன்னும் அப்படி ஒரு வேற லெவல்ல போகும் போஸ்ட். ஓகே எனக்கு வந்து இந்த 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 விஷயத்த வந்து நான் ஒரு 7வது 8வது படிக்கும் போது நான் டிவியில பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நியூஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல இது நடக்குதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் அந்த விஷுவல்ஸ் தான் சின்ன சின்ன வயசுல பார்க்கக்கூடாத ஒரு விஷுவல்ஸ் தான். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த விஷயம் ரொம்ப என்னை பாதிச்சுது. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பத்தியும் அங்க தமிழ்ல இளைஞர்கள் நடக்கிற விஷயங்களை பத்தியும் என்ன மாதிரி ஒரு போராட்டத்தை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கே ஒரு ஒரு நம்மள அறியாம நமக்கு ஒரு தான் ஆட விட்ட தசை ஆடுங்கிற மாதிரி இந்த விஷயம் வரும்போதெல்லாம் அது வந்து ஒரு தனியான ஒரு ஒரு ஃபீலை தரும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு இந்த நான் என்ன 7வது 8வது பார்த்ததோ அதே ரெப்ளிகேட் பண்ணுச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஏன்னா அந்த டிவியில பார்த்த நிஜமான ஒரு சீக்வன்ஸ் வந்து இங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போது படம் ரொம்ப எமோஷனலா இருக்குமா? ஹைலி எமோஷனல் மூவி. ஏன்னா அந்த படத்தை இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ப்ரிவ்யூ போட்டிருக்கோம் ரிலீஸ். ஏன்னா இப்போ நாங்கள் 28 பிளான் பண்ணனால இதுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் முன்னாடி ப்ரிவ்யூஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம். அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வெளியில் வரும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த படம் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும் போதே தெரியும். சரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ப்ராப்பராக கடத்திருக்கோம் அப்படின்னு தெரியும். அதனால ரொம்ப எமோஷனலான ஒரு மூவி தான். ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு அங்கே நான் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஆக்சுவலி நடந்ததுங்கிறது வந்து தெரியாது. எல்லாமே கதைகளாகவும் நம்ம செய்திகளாக தான் பார்த்துட்டு அப்படிங்கும்போது ஒரு படமா வரும்போது இதுக்கான ரெஃபரன்ஸாக நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க? இதோட ரெஃபரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப அலைஞ்சேன். இதுக்கான தேடல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு வரலாற்று படம் எடுக்கும்போது ரொம்ப சரியாக சொல்லி ஆகணும். அதனால இதுக்கான தேடல்கள் அதிகமாக இருந்தது. இந்த படத்துக்கான ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்ப தேடி தேடி பண்ணேன். இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நான் இந்த புத்தகங்கள் எப்போ படிக்க ஆரம்பிச்சோன்னா அப்போலேருந்து இதுக்கான விஷயங்கள் எல்லாமே தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு ஒரு 6-7 மாதம் வந்து இதுக்கான தேடல்கள் ரொம்ப முழுமையாக இறங்கினேன். இந்த படம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணதுக்கு அப்புறமேல இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காகவே நிறைய ரெஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு 50% தான் அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி களத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி இதிலலாம் போய் நம்ம வந்து ஃபோட்டோஸு ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக கிடைச்சது. ஓகே. அதெல்லாம் வச்சு தான் இந்த படம் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கட் வந்து நான் இதெல்லாம் கிடையாது, டப்பிங் பண்ணல, சவுண்ட் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் கட்டு பண்ணி முடிச்சோன்னா அந்த எடிட் கட்டை மட்டும் கருணாசன்ட்ட போட்டு காமிச்சோம். அதில் பெருசாக வாய்ஸ் அங்கங்கே வரும், சிலர் வரும். ஆனால் அந்த கட்டை பார்த்து முடிக்கும் போதே கருணாசன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து படம் ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குன்னு சொன்னார். ஓகே. அப்போ அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வரணும்னா நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கணும். ஓகே, சூப்பர். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வச்சேன். எனக்கு வந்து நான் மகாநலை விட வந்து கேடி பிளாக்ல எங்களுக்கு ஒரு ரோல் சூப்பரா காமெடி. ஏன்னா ஒரு சீரியஸான ஆக்டர் அந்த காமெடி பண்ண லைவாவே ரொம்ப நார்மலா பேசுறது காமெடி ரொம்ப. ஆமா, நீங்க வந்து எஸ்கே என்ன பார்த்து எல்லாம் ஒரு கேவலமா சிரிச்சிரீங்க. அதான் நான் எக்ஸஸ் ஆட் பண்ணது. அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம எக்ஸஸ் ஆட் பண்ணது தான். ஆமா, பட் இதுல எதுவும் ஆட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு உண்மையை வந்து சொல்ல போறாரு. அதுல வந்து நம்ம தான் ஆட் பண்ண முடியாது. நம்ம வந்து டெடிகேஷனா இருக்கணும். ஓகே. அதுல நிறைய மீம் வந்துச்சு உங்களை வச்சு, அதெல்லாம் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அந்த 38 அவர் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாரு சரக்கு அடிக்கும் போது, நீங்க இப்ப முறுக்கெடுத்து திணிச்சிருப்பீங்க. இந்த சீனுமே டைலாக் இல்ல, இதுல நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லி முறுக்கெடுத்து அடிச்சேன். அது பயங்கரம். கேஷுவல் இருக்குமே கேவலமா நடுல முறுக்கெடுத்து திங்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரி என்ன சொல்லுவாரு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸ்ல வந்து மாப்பிள்ள ஓட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டாங்கடா. ஆமா, 38 ஓட்டு 39 ஓட்டு. இப்ப இருந்த பொலிட்டிக்கல் மீம் வரைக்கும் உங்க பேச தெரியுது. ஓகே, நமக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காமெடி பண்றோங்கும் போது அடுத்த படங்கள் நமக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி ரோல் கொடுக்கலையே. ஜீவா பண்ணுது. ஜீவா இருக்கு. ஜீவா. ஓகே. பட் அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வருது. ஒரு அந்த மாதிரி ஒரு அது என்னன்னா, அது இயக்குனர் வச்சுதான் நமக்கு நம்ம லைஃப் மாறும். நம்ம காமெடி பண்ணோம், நம்ம காமெடி பண்ணி லைஃப் காமெடி ஆயிடுது. ஸோ அதனால வந்து இப்போ இது போல இயக்குனர் நம்ம கிடைக்கும் போது தான் நம்ம அடுத்த லெவல் போறோம்.
ஸோ இயக்குனர் கையில தான் இருக்கு, நம்ம கையில எதுவும் கிடையாது. நம்ம ஒரு பொம்மை தான், தலையை இப்படி ஆட்டினா இப்படி ஆட்ட போறோம், இப்படி ஆட்டினா இப்படி ஆட்ட போறோம். ஸோ அதுதான். சூப்பர். எனக்கு வந்து இந்த படத்தோட கேஸ்டிங்கா பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. பட் தயாரிப்பாளர் கருணாஸ் சார் வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ் மீட்ல ரொம்ப இதா பேசினப்ப இந்த படைப்பை நான் வந்து என் பையனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இருக்கும்போது அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் எப்படி வந்தாரு, நீங்க எப்படி அவர்கிட்ட? இல்ல, எனக்கு வந்து அண்ணன் வந்து இசகி காரோன் மூலியமா தான் எனக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை அண்ணன்ட்ட சொன்னேன். நீங்க வந்து அண்ணா கருணாசன் போய் பாரு, அவர் இப்போ நெக்ஸ்ட் மூவி இது பண்றதா இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்றதா இருக்காரு. ஸோ அவர் மூலியமா ரெஃபரன்ஸ்ல தான் போனேன். ஆனா மேதுக்கு பார்ட் 1 பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் கருணாசன். ஓகே, என் நம்பரை அண்ணன்ட்ட வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க தம்பி, ரொம்ப முக்கியமான ஒரு இந்த விஷயத்த நீ சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதுவும் ரொம்ப கரெக்டா வந்து ஒரு அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கை வரலாறையே ஒரு படமா எடுக்கலாம்னு நீ யோசிச்சிருக்க பாரு, அந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட ஒரு நாள் போய் இந்த ஸ்டோரி சொல்லி ஒரு 2-3 நாள் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸ்டோரி லைன் சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமேல அதை வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்னா சினிமா கொண்டு வரணும்னா அதில் சில விஷயங்களை ஆட் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லி அதில் சில லவ் போர்ஷன்ஸ்லாம் கூட அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் கூட நல்லா இருக்கும். இது வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி சில விஷயங்களை அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து ஒரு அறம் சார்ந்து அந்த ஒரு மண்ணுக்கான காதலாக தான் இருக்கும். சூப்பர். படத்தோட மியூசிக் டைரக்டர் கென். ஆமா, அப்போ ரொம்ப சின்ன பையன். ஆமா, கென் அவர்கிட்ட வேலைகள் வாங்கி இப்பவும் சின்ன பையன் இல்ல, அப்ப இன்னும் சின்ன பையன் இல்ல, இப்ப அவர் இயக்குனரா, இப்ப இவர் டைரக்டரா அவதாரம் எடுத்துட்டாரு. அப்ப இன்னும் ரொம்ப சின்ன பையன். எப்படி இருந்துச்சு? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டான டீம். எனக்கு தெரிஞ்ச வந்து டைரக்ஷன்லயும் ரொம்ப நல்லா பண்ணுவான் தான் எனக்கு தோணுது. பிளஸ் வந்து பெரிய சப்போர்ட்டே அவர் இருக்காருல்ல. இப்ப நாங்கெல்லாம் வெளியில இருந்து வரோம், எங்களுக்கே இவ்வளவு பெரிய சப்போர்ட்டு. இந்த படங்கள் எந்த மாதிரி காட்சிகள் இப்படிலாம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லும் போது சொந்த பையன் அவரு. அப்ப கருணாசன் அக்கா இருக்காங்க, கிரேஸ் அக்கா கூட இருக்காங்க. அப்படிங்கிற போது அவனுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவனோட இந்த நெக்ஸ்ட் டைரக்ஷன் கேரியரும் பயங்கரமா வரும். பிளஸ் வந்து இதுல வந்து மியூசிக்லாவும் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு கருணாசன். ஆமா, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ், ஆர்ஆர் சேஞ்சஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த படங்கள்ல ஒரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது பிசிக்கலா நிறைய நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மூச்சே விட முடியல அப்படிங்கும் போது அந்த மாதிரி வேற ஏதாவது சீக்வன்ஸ் இருந்துச்சு அந்த படத்துல? ஏகப்பட்ட இல்ல ரொம்ப நீங்க ஓகே இதெல்லாம் பண்ணியாச்சு, பட் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படத்துல இருக்கிற ஸ்டஃப்பை விட இன்னும் எங்களுக்கு ட்ரைனிங், நாங்க 1 month எங்களுக்கு ட்ரைனிங் இருந்தது. அந்த டைம் பீரியட்ல வந்து எங்களுக்கு எனக்கு என் கேரக்டருக்கு ஸ்டண்ட்லாம் இருந்தது. ஓகே, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதெல்லாம். கடைசி நாளைக்கு வரும் எதிர்பார்த்து அப்படியே கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டராவே இதாயிடுச்சு. ஏன்னா இதுல இந்த படத்துல இருந்து லேர்னிங்கை விட அன்லேர்னிங் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஆக்டிங் வைஸா இருக்கட்டும், நம்ம அந்த கேரக்டரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதனால இது டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இதுல வந்துட்டு அந்த பங்கருக்குள்ள விழுவாத ஆளே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது. மேலேயும் சரி கீழேயும் சரி சைட்ல எல்லா இடத்துலயுமே நாங்க எல்லாருமே பார்த்து அவங்களோட ஒர்க் பண்ண வேண்டிய இடமா இருந்தது. ஸோ அதுல சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், டைரக்டர் அண்ணனா இருக்கட்டும், கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு விழுந்து வாரி தான் எழுந்துச்சு. அந்த மாதிரிதான் இருந்தது. அதுல தண்ணி வாட்டர் மழை பெஞ்சு தண்ணி ஃபில் ஆயிடும். ஓகே, அதை எடுக்கிறதுக்கு மோட்டர்லாம் வச்சு இறைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் தான், போராட்டம், பெரிய போராட்டம். அந்த பங்கர் நாங்க செட் பண்ணதுக்கு அப்புறமேலா அதுக்குள்ள வந்து சீக்கிரமா தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து ஒரு இது மாதிரி தானே, கேணி மாதிரி தானே. அது பாத்தீங்கன்னா நாங்க ஷூட் முடிச்சுட்டு போவோம், காலையில வந்து ஒரு 5-6 அடிக்கு தண்ணி நிக்கும். அப்புறம் திரும்ப விவசாய தண்ணி ஊறிட்டே இருக்கும். அதுவே எங்களுக்கு பெரிய டஃபா இருந்தது அந்த இதுக்குள்ள ஷூட் பண்ற பங்கருக்குள்ள. பிசிக்கலா வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆனுங்கிறது மட்டும் எனக்கு, ஏன்னா அந்த ஸ்டோரி எழுதி முடிக்கும் போது இந்த பொண்ணு இந்த பையனோட கேரக்டர் இவங்க 2 பேருமே வந்து பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க வந்து இப்போ டாக்டர் ட்ரைனிங் கொடுக்கறது அதுக்கு அடுத்தது நாங்க ரியல் டாக்டர்ஸ் தான் ட்ரைனிங் கொடுத்தோம். இதை தாண்டி இவங்க 2 பேருமே பிசிக்கலா ஃபர்ஸ்ட் ஃபிட்டா இருக்கணும். ஏன்னா இந்த படம் இவங்க வந்து காடு மேடுகள்ல ஓட போறாங்க, அதுவும் வந்து சுமையை தூக்கிட்டு ஓட போறாங்க. அப்படிங்கிற போதெல்லாம் வந்து பிசிக்கலா அவங்க ரெடி ஆகணுன்றதுக்காகவே உங்களுக்கு வந்து நிறைய பிசிக்கல் ட்ரைனிங் வந்து டெய்லி மார்னிங் இருக்கும். இதுல வந்து பிரபா அவர் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு.
யார சொல்றீங்க? பிரபா. பிரபா. தம்பி மியூட்டன் தம்பி பிரபா. பிரபா, மியூட்டன் பிரபா வந்து பெரிய பங்களிப்பு. நான் என்ன பண்ணேன், 1 month ட்ரைனிங் போனுச்சுல்ல, ஓகே. மார்னிங்கே வந்துடுவேன், ஜிம்முக்கு வந்துடுவேன். ம். ஒரு 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் வந்து ஜிம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு டக்குனு என்னங்க இந்த மாதிரி வாக்கிங், ஒரு சோல்ஜர் எப்படி நடக்கணும், ம். அவர் ஒரு கன் எடுத்து எப்படி இது பண்ணணும், ம். ஷூட் பண்ணணும், அந்த அந்த வாக்கிங்கே மாத்தினார். Okay. டோட்டலா என்னையே மாத்திட்டாரு. ஏன்னா வாக்கிங் மாத்திட்டாரு. ஓகே. பிசிக்கலா ரெடி ஃபர்ஸ்ட் 2 பேர்த்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் தான் 2 பேருமே பண்ணேன். அது வந்து அது 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 படத்தோட அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு 2 பேத்துக்குமே. இவெல்லாம் எத்தனை கிலோமீட்டர் ஓடினானே தெரியாது. ஓடினதை தாண்டி டேக் போனது தாண்டி அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா மைல் கணக்கா ஓடிடுவாங்க. ஆமா, எத்தனை டேக் எத்தனை தடவை ஓடி இவங்க 2 பேரும் ஒரு தடவை அந்த ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போகும்போது ஐயோ, அதெல்லாம் ஆக்சுவலா அந்த சீன் பண்ணும்போது நான் early morning 4 or 5 இருக்கும். அந்த சீன் பண்ணும்போது ஓகே. ஒரு 80-90 kg இருப்பாங்க. அவங்களே தூக்கிட்டு நாங்க 2 பேரும் ஓடணும். ஓகே. அந்த அந்த டைம்ல நான் ஃப்ரண்ட்ல புடிச்சிட்டு ஓடணும், இவங்க பேக்ல புடிச்சிருப்பாங்க. ம். இவங்களால ஃப்ரீயா ஓடி வர முடியுது, என்னால பேக்ல தூக்கிட்டு ஓடி வரும்போது விழுந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி வந்து ஃப்ரண்ட்ல புடிச்சிட்டேன், இப்ப வந்து பேக்ல மாத்தணும். அப்ப அந்த பிசிக் இருக்கறனால அப்படியே தூக்கி அப்படி மாத்தினேன். ஓகே. சோ பிசிக் வந்து கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெச்சர், அதுல ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கு. இவங்க 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. இவர் இப்படி பிடிச்சிருப்பாரு, இந்த பொண்ணு பேக்ல பிடிச்சிருக்கோம். திரும்பும் போது இது ஒத்த கையை தான் பிடிக்க முடியும். அப்படி பிடிச்சி டக்குன்னு பிடிக்கணும். அந்த 80 கிலோ வச்சு பிசிக்கலாவும் டெக்னிக்கலாவும் சில விஷயத்தெல்லாம் சீட் பண்ணவே முடியாது. அது எல்லாத்தையுமே நாங்க ராவா பண்ணியே ஆகணும். அப்பதான் அது போர்ட்ரே ஆகும்போது கரெக்டா இருக்கும். கீழே விழுந்து வாரி அடி நிறைய அதனாலதான் அவங்க வந்து பிசிக்கலா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. சூப்பர். அப்படிங்கும்போது இப்போ ஃபைனலாக படம் ரிலீஸ்க்கு வந்துச்சுங்கும் போது ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு சென்சிட்டிவான படம் தான். இது வந்து எல்லா தரப்பட்ட மக்கள், ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆனால் இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கதை. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க தேட்டரில் வந்து படம் பார்க்க வரவங்களுக்கு? இல்லை, இப்போ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்காத ஒரு களம். அதாவது வந்து ஒரு போர்க்கள மருத்துவத்தை பற்றின ஒரு முக்கியமான படம். இந்த படம் வந்து நீங்கள் எதனால வந்து உள்ளே வந்து பார்க்கணுன்னா, முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வரலாறு எவ்வளோ அறம் சார்ந்ததுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து நான் வந்து ஒரு புது சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களுக்கான புது விதமான ஒரு லேயர் இதில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப புதுசான ஒரு ஏரியாவை பார்ப்பீங்க. இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வார் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு பங்கர் செட்டப் போட்டு அதுக்குள்ள வந்து அதிக நேரம் வந்து இந்த கதையை வந்து டிராவல் பண்ண வச்சிருக்கோம். இது கண்டிப்பா தமிழ் சினிமால இது ஒரு புது ஏரியா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நான் வந்து புது விதமான சினிமாங்களை பார்ப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உறுதியா வந்து பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உறுதியா நீங்க வந்து படத்தை பார்க்கலாம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ கண்டிப்பா நீங்க போட்ட உழைப்புக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு பயங்கரமா உழைப்பு போட்டிருக்காங்க. நான் அவர் வந்தனாலதான் ஃபுல்லாவே நானும் வந்து செமையா பைசப்ஸ் எல்லாம் கட்டிட்டு உட்காந்துருக்கேன். போட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஆக்சுவலா இப்படி உட்கார மாட்டேன். நான் சாதாரணமா தான் உட்காந்துருப்பேன். வந்தோடனே என்ன டிஷர்ட்டை முறுக்கிட்டு அவரு 10 வருஷமா அப்படித்தானே இருக்கு. ஆமா, 2006ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். தம்பி எனக்கு க்ளோஸ் அப் ஓகே. ஏன்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கு. ஏன்னா ஒரு முதல் படம் அப்படிங்கும் போது அந்த ஒரு இவ்வளவு பெரிய கதையை ஹோல்ட் பண்றது பெரிய விஷயம். அப்படிங்கும்போது இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா ஆடியன்ஸ் தருவாங்க நான் நம்புறேன். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.